ஹாய், நம்ம இன்றைக்கி சிறுகீரை வச்சு கீரை மசியலும் அது கூட கொஞ்சம் ரசமும் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கட்டு சிறுகீரை எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு துவரம் பருப்பு வேக வைக்கிறதுக்கு துவரம் பருப்பை கழுவி எடுத்து வச்சுட்டு அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இதை க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பருப்பு கூட நம்ம உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஜீரகம், மிளகு, கொஞ்சம் குக்கிங் ஆயில், கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் பருப்பு நல்லா வெந்து வர்றதுக்காக. கீரைக்கு சாம்பார் மட்டும் வச்சா அதை ஆட் பண்ணுவேன். நான் கீரையும் இதிலையே சேர்த்து மசிக்க போகிறேன்றதுனால வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். இல்லைனா நான் இந்த வெங்காயம், தக்காளி ஆட் பண்ண மாட்டேன். இதெல்லாம் போட்டு ப்ரெஷர் குக்கரில் வச்சுட்டேன். ப்ரெஷர் குக்கர் ஒரு 4-5 விசில் வரைக்கும் நல்லா வெந்து வர்றதுக்கு மூடி போட்டு வச்சாச்சு. அதுக்குள்ளே நம்ம தக்காளி வச்சு ரசத்துக்கு ரெடி பண்ணிவிடுவோம். ஒரு கிண்ணத்தில் நம்ம ரசத்துக்கு தேவையான தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டுட்டேன். அது கூட கொஞ்சம் உப்பு, அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி இப்போவே அலசி எடுத்து வச்சு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் ஒரு புளி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வேறு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கிண்ணத்தில் போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற மாட்டேன். இப்போவே ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதை அப்படியே மூடி வச்சுருவோம் தனியாக. அதை அப்படியே அந்த புளியும் தக்காளி அது எல்லாமே மிக்ஸ் ஆகி ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கீரையை வதக்கி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு வானலில் கொஞ்சமாக ஆயில் விட்டு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கோம். அது கூட கொஞ்சம் தக்காளி, ஏன்னா நம்ம பருப்பில் ஆல்ரெடி ஒரு தக்காளி போட்டிருக்கோம், அதனால் ஒரு 1/2 தக்காளி மட்டும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். வதக்கி எடுத்த பிறகு நல்லா வதங்கிட்டோன்னு அது கூட நம்ம கீரைக்கு தேவையான உப்பும் சேர்த்துப்போம். ஏன்னா நம்ம அதில் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், 2 வரமிளகாய். நான் எனக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வரமிளகாய் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா கீரையை போட்டு வதங்கின பிறகு லாஸ்ட்டாக நான் புளி ஆட் பண்ணுறேன். ஏன்னா கீரை நல்லா வதங்கி வரணும், வேகணுன்றதுக்காக நான் புளியை லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். நல்லா கீரை வதங்கி வந்த பிறகு புளி போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இந்த கீரை வேகிறதுக்கான தண்ணி மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டுறேன். ஏன்னா நிறைய தண்ணி விட்டால் கீரை எடுத்து கடையும் போது அதை தண்ணி வடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு கீரை நல்லா வேகட்டோன்னு அதை ஆற வச்சுட்டேன். இப்போ நம்ம ஆல்ரெடி கிண்ணத்தில் ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நான் பருப்பு வேக வச்சுருக்கோம்ல, அதில் தண்ணியும் கொஞ்சம் பருப்பு மட்டும் எடுத்து போட்டுட்டு அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி ரசத்துக்கு ஊற்றி வச்சுட்டேன். இந்த தண்ணியில் ரசம் வச்சா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அந்த கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அந்த ரசம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் அப்படி ரெடி பண்ணுறேன். இப்போ நான் கீரையை ஆற வச்சு மசித்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, உளுந்த பருப்பு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வெடிக்கட்டும். ஒரு வரமிளகாய் சேர்த்துட்டேன். உங்களுக்கு கீரை கடைஞ்ச பிறகு காரம் கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு 2 வரமிளகாய் சேர்த்திங்கன்னா அது கொஞ்சம் போட காரம் உங்களுக்கு கொடுக்குறோம். நான் கொஞ்சம் பூண்டு தட்டி போடுறேன். உங்கள்கிட்ட கீரை தாளிப்புக்காக வடகம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தாளிச்சிக்கலாம். அப்போ நீங்கள் பூண்டெல்லாம் பச்சையாக சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா தாளித்து நான் கீரையில் போட்டுட்டேன். அடுத்து ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு வானல் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்பொழுது அதில் கொஞ்சம் கடுகு, சீரகம், உளுந்து இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிக்க விடுறோம். ரசத்துக்கு நம்ம பருப்பு தண்ணியும் சேர்த்து ஒரு கிண்ணத்தில் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அது நல்லா ஊறிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம சுடு தண்ணியாக ஊற்றி வச்சுருக்கோம். அது நல்லா கரைஞ்சி ஊறி இருக்கும். ஸோ நம்ம இப்போ 2 வரமிளகா, கொஞ்சம் பூண்டு தட்டி சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்கணும். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நான் மிளகு ஜீரகம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அது கொஞ்சம் பூண்டோட ஸ்மெல்லெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ரசத்துக்கு, அந்த தண்ணியை இதில் ஊற்றிடுவேன். இதில் ஊற்றிட்டிங்கன்னா ரசம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஸோ ஒரு கொதி ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணி சேர்த்துருக்கோம். பருப்பில் இருந்த தண்ணியும் கொஞ்சம்